வணக்கம் நண்பர்களே. இப்போ மெட்டல் கட்டிங்கில் அந்த கொஷின்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ரைட், இதில் இந்த கொஷின் பாருங்கள். கிராட்டர் வியர் இஸ் ப்ரீடாமினன்ட் இன் கார்பன் ஸ்டீல் டூல்ஸ். இப்போது ரெண்டு மேஜர் வியர்ஸ் இருக்குது, கிராட்டர் வியர், ஃப்ளாங்க் வியர். ரைட், கிராட்டர் வியர் இஸ் டியூ டு டிஃப்யூஷன், அதாவது ஹை டெம்பரேச்சர். அந்த டூலில் வந்து கட்டிங் எட்ஜுக்கு கொஞ்சம் அந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்து டெவலப் ஆகும். அந்த ஹை டெம்பரேச்சர்னால டிஃப்யூஷன் அது மெல்ட் ஆகி ஃபெயில்யூர் அக்கர் ஆகும். அதுதான் வந்து கிராட்டர் வியர். இதே ஃப்ளாங்க் வியருங்கிறது இட் இஸ் அக்கரிங் இந்த ஃப்ளாங்க் ஃபேஸ். ஃப்ளாங்க் ஃபேஸுங்கிறது கட்டிங் எட்ஜுக்கு கீழே இருக்க அந்த ஃப்ரண்ட் ஃபேஸு. அந்த ஃபேஸில் டியூ டு அப்ரேஷன், ரைட்டா, அதாவது உராய்வு, அந்த ஒர்க் மெட்டீரியல் வந்து டூல் ஃப்ளாங்க் ஃபேஸில் உராயிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற வியர் தான் வந்து ஃப்ளாங்க் வியர். ஸோ ஃப்ளாங்க் வியருக்கு காரணம் வந்து அப்ரேஷன், கிராட்டர் வியருக்கு காரணம் வந்து டிஃப்யூஷன். இது வந்து ஜென்ரலாக கேட்பாங்க. ஸோ இதில் வந்து கிராட்டர் வியர் இஸ் ப்ரீடாமினன்ட் இன் கார்பன் ஸ்டீல் டூல்ஸ். நம்ம டிஃப்யூஷனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் அந்த கிராட்டர் வியர், ரைட்டா. ஸோ ஏன் கார்பன் ஸ்டீல் டூல்ஸில் வந்து கிராட்டர் வியர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஹேவிங் லோ ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லையா, இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் ஹார்ட்னஸ் ஆஃப் வேரியஸ் டூல்ஸ், கட்டிங் டூல்ஸ் அப்படின்னு. அதில் வந்து மினிமம் ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு தான் இருந்தது, கார்பன் ஸ்டீல் டூல்ஸுக்கு தான் இருந்தது. ஓகேவா. ஸோ லோ ஹார்ட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கிராட்டர் வியர் வந்து ஈஸியாக இந்த டூல் மெட்டீரியலை அஃபெக்ட் பண்ணிடும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கிராட்டர் வியர், ஃப்ளாங்க் வியரை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி ஒரு செஷனில் பார்ப்போம். நவ் கம்மிங் டு திஸ் கொஷின், இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆஃப் மெஷினிங் எந்தெந்த இதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும், ரைட்டா. டிஃபிகல்ட்டான மெஷினிங், நம்ம ஈஸி மெஷினிங்கிறது பார்த்தோம், ரைட்டா. ஈஸி மெஷினிங் ஆப்போசிட் வந்து டிஃபிகல்ட் மெஷினிங், ரைட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த மெஷினபிலிட்டி வந்து மைல்டு ஸ்டீலுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. மைல்டு ஸ்டீல் வந்து ஈஸியாக மிஷின் பண்ணலாம், ஈஸியாக கட் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன காரணங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரீவியஸ்லி. இப்போ வந்து டிஃபிகல்ட்டி ஆஃப் மெஷினிங் இன்க்ரீஸிங் ஆர்டரில் அப்படின்னு சொன்னால், மைல்டு ஸ்டீல் வந்து கம்மியான டிஃபிகல்ட்டி ஆஃப் மெஷினிங். டைட்டானியம் வந்து அதிகமான டிஃபிகல்ட்டி. ஏன் அப்படின்னு சொன்னால் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த 4 மெட்டீரியல் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 4 மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது மைல்டு ஸ்டீல் ஹேஸ் அ லோ ஹார்ட்னஸ், ஸோ ஈஸி மெஷினிங். ஸோ டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா. இதில் டைட்டானியம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி ஆஃப் மெஷினிங். ஏன்னா ஹை ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்க மெட்டீரியலுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மெஷினிங் வந்து பண்ணணும். ரைட்டு. இப்போ இந்த 4 மெட்டீரியல் பார்த்தா மைல்டு ஸ்டீல் கம்மி, அதுக்கு அடுத்தது கிரே காஸ்ட் அயன். ஸோ மைல்டு ஸ்டீலுக்கு அடுத்தது கிரே காஸ்ட் அயன் கொஞ்சம் அதிகமான டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரைட்டா. அதுக்கு அப்புறம் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதை விட அதிகமாக கொஞ்சம் கஷ்டமான மெஷினிங். ரைட். இதுக்கப்புறம் டைட்டானியம் வந்து ஹையஸ்ட் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கு வந்து மிஷினபிலிட்டி கம்மி. ஸோ டிஃபிகல்ட்டி ஆஃப் மிஷினிங் இஸ் ஹை in titanium. Coming to this question, the straight grades of cemented carbide cutting tool materials contain tungsten and cobalt. ஸோ இந்த சிமெண்டட் கார்பைட் கட்டிங் டூல் மெட்டீரியலில் என்ன மெயினாக என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோபால்ட், அதாவது கோபால்ட் தான் வந்து பாண்டிங் மெட்டீரியல். ஸோ மோஸ்ட்லி இந்த கார்பைட் டூல்ஸ், சிமெண்டட் கார்பைட் டூல்ஸ்லாம் வந்து கோபால்ட் இஸ் யூஸ்ட் அஸ் பாண்டிங் மெட்டீரியல். ஸோ இந்த டங்ஸ்டன் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து அந்த அப்ரசிவ், அந்த கட்டிங் மெட்டீரியலாக இது பயன்படும். டங்ஸ்டன் பார்ட்டிகிள்ஸ். ஸோ டங்ஸ்டன் அண்ட் கோபால்ட் தான் வந்து ப்ரீடாமினன்ட் இன் சிமெண்டட் கார்பைடு கட்டிங் டூல்ஸ், ரைட்டா. ஸோ டங்ஸ்டன் வந்து கட் பண்ணுறதுக்கு, கோபால்ட் வந்து அந்த டங்ஸ்டன் மெட்டீரியல்ஸ்லாம் பாண்ட் பண்ணி இது டுகெதர்னஸ் வச்சுருக்கிறது. ஸோ இந்த சிமெண்டட் கார்பைடு கட்டிங் டூல்ஸ்லாம் வந்து டங்ஸ்டன் அண்ட் கோபால்ட் வந்து ப்ரீடாமினன்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். காம்போசிஷன் ஆஃப் ஹை ஸ்பீட் ஸ்டீல், டங்ஸ்டனோ இல்லை மாலிப்டினமோ 18%, 18:4:1 சொன்னோம், ரைட்டா. 18:4:1
அதில் டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினம் 18%, குரோமியம் 4%, வெனாடியம் 1%. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 3 அதர் ஸ்மால் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கூட இருக்குது. பட் இது 3 தான் வந்து ப்ரீடாமினன்ட். ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டீலுக்கு கம்ப்ளீட் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 18% உங்களுக்கு டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினம். ஸோ 2 டைப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஹை ஸ்பீட் ஸ்டீல். ஸோ இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து 18%ங்கிறது டங்ஸ்டன், செகண்ட் டைப்பில் அதே 18%ங்கிறது மாலிப்டினம். ரைட்டா? ஸோ அடுத்து 4% குரோமியம் இன் போத் த கேசஸ், 1% வெனாடியம் இன் போத் த கேசஸ். ரைட்டா? ஸோ அதுதான் 18:4:1 அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ அது இல்லாமல் மற்ற ஸ்மால் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ கோபால்ட் 5%. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கோபால்ட்டுங்கிறது ஒரு பாண்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி. ஓகே, 0.7% கார்பன். ஓகே, 0.7% கார்பன் தான் இந்த 2 டைப்ஸ்லேயும். ஓகே, இந்த மாலிப்டினம் இருந்தால் கூட அந்த 0.7% கார்பன் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா 6% உங்களுக்கு டங்ஸ்டன் இருக்குது. ஓகே, பட் இது எல்லாமே வந்து செகண்டரி இது தான். ஓகே, உங்களுக்கு வந்து ப்ரீடாமினன்ட் வந்து இந்த 18:4:1 தான். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். கம்மிங் டு திஸ் கொஷின், இன்க்ரீஸ் இன் நோஸ் ரேடியஸ் இதனால் என்னென்ன எஃபெக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னால், நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இட் இம்ப்ரூவ்ஸ் டூல் லைஃப், இம்ப்ரூவ்ஸ் சர்ஃபேஸ் ஃபினிஷ், கட்டிங் ஃபோர்ஸ் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு. ஓகே, இப்போ நோஸ் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு தானே அர்த்தம். ரைட்டா? இப்போது கட்டிங் டூல் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னா நோஸ் ரேடியஸ் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். ரைட்டா? இந்த ஷார்ப்பாக இருக்க டூல் வந்து ஈஸியாக டிட்டோரியேட் ஆகிடும். ரைட்? ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து இதோட லைஃப் முடிஞ்சிடும் இந்த ஷார்ப்னஸ். ஓகே, அப்போ நோஸ் ரேடியஸ் வந்து கொஞ்சம் ஒரு ரீசனபிளாக அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் வச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ ரீசனபிளாக அதிகமாக இருக்கணும். ரைட்டா? நோஸ் ரேடியஸ் ரீசனபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இன்க்ரீஸ் இன் நோஸ் ரேடியஸ், அதாவது இந்த நோஸ் ரேடியஸ் வெரி மினிமம்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் இம்ப்ரூவ்ஸ் டூல் லைஃப். ரைட்டா? டூல் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம். இட் இம்ப்ரூவ் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆல்சோ. ரைட்? இப்போ இந்த ரொம்ப மினிமமான நோஸ் ரேடியஸில் ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஓகே, ஸோ டூல் எட்ஜு வந்து ஈஸியாக டிட்டோரியேட் ஆகிடுறதுனால சர்ஃபேஸ் ஃபினிஷ் அதுக்கப்புறம் கிடைக்காது. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் கண்டினியூஸாக உங்களுக்கு பெட்டராக வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த நோஸ் ரேடியஸ் வந்து ரீசனபிள் வேல்யூ இருக்கணும். ஓகே, ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரைட்டா? இட் இம்ப்ரூவ்ஸ் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் கட்டிங் ஃபோர்ஸ் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும்போது கம்மியான கட்டிங் ஃபோர்ஸ்லேயே உங்களுக்கு கட் ஆகும். பட் ஷார்ப்னஸ் கம்மியாக நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் த கட்டிங் ஃபோர்ஸ் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு. ஓகே, இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆஃப் நோஸ் ரேடியஸ்க்கு உண்டான எஃபெக்ட்ஸ். ஓகே.